முக்தியை அளிக்கும் காசி நகரம். கிருத யுகத்தில் நைமிசாரண்யம் மோட்சத்தை தரக்கூடிய புனித தலமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் திரேதாயுகத்தில் புஷ்கரம் மோட்சத்தை தரக்கூடிய தலமாகவும், துவாபர யுகத்தில் மோட்சத்தை தரக்கூடிய தலமாக குருஷேத்திரமும் இருந்திருக்கின்றன. அதேபோல் இந்த கலியுகத்தில் வாரணாசி என்னும் காசி மோட்சத்தை வழங்கும் இடமாக இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த சிறப்புக்குரிய காசி யாத்திரையை பற்றி பார்ப்போம். ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் 80,000 முனிவர்கள் கூடியிருந்தனர். அப்போது நாராயணனே பரபிரம்மம், அவரை விட உயர்ந்த தெய்வம் எதுவுமில்லை என வியாசர் கூறினார். அதை கேட்ட விஷ்ணு பக்தர்களாக இருந்த முனிவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்னும் சில முனிவர்கள் சிவபக்தர்கள். வியாசரின் அந்த வார்த்தைகள் வருந்தினர். அவர்கள் வியாசரிடம், இந்த வார்த்தையை நீங்கள் காசிக்கு சென்று விஸ்வேஸ்வரர் சந்நிதியில் கூற முடியுமா? முடிந்தால் அவ்வாறு செய்யுங்கள், பார்க்கலாம் என்றனர். வியாசரும் தன் 1000 சீடர்களுடன் காசிக்கு சென்று அங்குள்ள விஸ்வேஸ்வரர் சந்நிதியை அடைந்து 2 கைகளையும் தூக்கி நாராயணனே பரபிரம்மம் என கூறினார். ஆனால் அவர் தூக்கிய 2 கைகளும் அப்படியே அசைவற்று நின்றுவிட்டது. வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதும் தடைப்பட்டு விட்டது. அப்பொழுது விஷ்ணு பகவான் வியாசர் காதில், இவ்வாறு நீர் சொன்னது தவறு, இது விஸ்வேஸ்வர சேத்திரம், எனவே விஸ்வேஸ்வரரை துதி செய்யுங்கள் என்று கூறினார். பின் விஷ்ணு பகவான் வியாசரின் தொண்டையை தடவ அவர் மீண்டும் பேசும் சக்தியை பெற்று சிவபெருமானை துதி செய்ததற்கு வியாச அஷ்டகம் என்று பெயர். வியாசரின் துதியை கேட்ட நந்திகேஸ்வரர் செயல்படாமல் இருந்த வியாசரின் கரங்களை சரி செய்தார். எந்த கஷேத்திரத்திற்கு செல்கிறோமோ அங்குள்ள சுவாமியை தான் துதி செய்ய வேண்டும். வேறு சுவாமிகளின் பெருமைகளை பேசக்கூடாது. ஒரு நதியை கடக்கும் போது அந்த நதியின் புகழை தான் சொல்ல வேண்டும், வேறு நதியின் புகழ்களை சொல்லக்கூடாது. மகானந்தன் என்ற அந்தணன் வேதங்களை கற்றறிந்தவன். இருந்தாலும் தந்தை இறந்த பிறகு அவனுக்கு கிடைத்த செல்வங்கள் அனைத்தையும் விலைமாதுக்களிடம் இழந்தான். அதன் பிறகு வருந்தி தன் குடும்பத்துடன் காசியை நோக்கி பயணம் மேற்கொண்டான். அப்போது மலைவாசிகளின் தலைவனாக விளங்கிய வேடர் ஒருவர் காசிக்கு சென்று தான தர்மங்கள் செய்து சிவபெருமானை தரிசித்து பெரும் செல்வத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தார். அதை அறிந்த மகானந்தன் ஒரு யோகி போல் வேடம் தரித்து அந்த வேடர் தலைவருடன் பயணித்து அந்த செல்வம் முழுவதையும் அபகரித்தான். பின்னர் தன் குடும்பத்துடன் காட்டு வழியில் பெரும் செல்வத்தை சுமந்தபடி பயணம் செய்தான். அப்போது திருடர்கள் கூட்டம் ஒன்று அவர்களை வழிமறித்தது. பின்னர் மகானந்தனும் அவரது குடும்பத்தினரும் வைத்திருந்த செல்வத்தை பறித்த திருடர்கள் இறுதியில் வாழ்கொண்டு அவர்களை வெட்டவும் செய்தனர். இறக்கும் தருவாயில் மகானந்தன், காசியில் இறக்க முடியாமல் போய்விட்டதே, செல்வத்திற்கு ஆசைப்பட்டு இறப்பை சந்தித்து விட்டேனே என்று வருந்தினார். மரணம் அடையும் சமயம் காசியை நினைத்ததால் மறுபிறப்பில் காசியில் உள்ள முக்தி மண்டபத்தில் கோழியாக பிறந்தார். தன் குடும்பத்துடன் முக்தி மண்டபத்தில் வசித்தார். அந்த ஜென்மம் இறப்பிற்கு பின் கைலாயத்தை அடைந்தார். கோழிக்கு கைலாய பதவி கொடுத்த மண்டபம் என்பதால் குக்குட மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இங்கே அமர்ந்து ஜபம் செய்தால் முக்தி கிடைக்கும். காலபைரவர் சமாராதனை. ஒரு காலத்தில் காசிக்கு செல்பவர்கள் மீண்டும் திரும்பி வர விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இதற்கு மேல் எந்தவிதமான தீர்த்த யாத்திரைகளும் கிடையாது என்பதாலும், காசி விஸ்வநாதர் தரிசனம் புத்தியை தரும் என்பதாலும் மீண்டும் இல்லற வாழ்க்கையை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் காசி புராணம் காசிக்கு செல்பவர்கள் அங்கு 1 வருடமாவது தங்குவது விசேஷம் என சொல்கிறது. அப்படி 1 வருடம் தங்க முடியாவிட்டால் 6 மாதமாவது தங்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் 2 பட்சம், அதாவது 1 மாத காலமாவது தங்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 பட்சம் 15 நாட்கள் தங்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் காசிக்கு செல்பவர்கள் உடனடியாக திரும்பி விடுவதுதான் வழக்கமாக வைத்துள்ளனர். காசியில் நம்மையும் அறியாமல் செய்யும் அபசாரங்களை பொறுக்க வேண்டி காசியின் காவல் தெய்வமாக விளங்கும் காலபைரவரிடம் வேண்டுதல் வைப்பது காலபைரவர் சாமராதனை என்று அழைக்கப்படுகிறது. முதலில் கோபூஜையும் பின்னர் தம்பதி பூஜையும் செய்ய வேண்டும். பைரவர் படம் வைத்து விநாயகரை துதி செய்து குருவந்தனத்துடன் பூஜையை தொடங்க வேண்டும். சங்கல்பம் செய்து பின் காலபைரவர் அஷ்டகம் சொல்லி காலபைரவருக்கு 16 விதமான உபசாரங்கள் செய்து வணங்க வேண்டும். பின்னர் வேதம் படித்த பெரியோர்களை அமர சொல்லி அவர்களுக்கு சுவாமி தீர்த்தம் கொடுத்து பின் தலைவாழை இலையில் இனிப்பு முதல் அனைத்து ருசியுள்ள உணவுகளையும் வைத்து உண்ண சொல்ல வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் வேறு ஏதாவது வேண்டுமா, திருப்தியாக இருந்ததா என உபசரித்து தாம்பூலம் தர்ஷனை கொடுக்க வேண்டும். பின் ஆசீர்வாதம் பெற்று அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் காசியில் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவர் திருப்தி அடைவதாக ஐதீகம். தம்பதி பூஜை செய்யும் முன் கோபூஜை செய்வது விசேஷம். நமது இடத்தில் 1 லட்சம் தடவை கோபூஜை செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் காசியில் ஒரே முறை செய்யும் கோபூஜையால் கிடைத்துவிடும். பசுவையும் கன்றையும் அழைத்து வர சொல்லி அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஸ்ரீ சூக்தம் சொல்லி சோடாஷ உபசாரங்கள் செய்து அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சிக்க வேண்டும். பின் பசுவை அழைத்து வந்தவருக்கு தட்சணை கொடுத்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பின் வயதான தம்பதிகளை பார்வதி பரமேஸ்வரனாக அமர வைத்து
முறைப்படி சங்கல்பம் செய்து விநாயகரை துதித்து புண்ணியாவஜனம் செய்து தம்பதி பூஜை செய்ய வேண்டும். நாம் இங்கு செய்வதற்கும் காசியில் தம்பதி பூஜை செய்வதற்கும் சில வித்தியாசம் உள்ளது. தம்பதி பூஜை முடிந்ததும் தம்பதிகளுக்கு தாம்பூலம் தட்சணை கொடுத்து ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைப்பது விசேஷம். தம்பதி பூஜை செய்த வைதியருக்கும் தாம்பூலம் தட்சணை கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். இவ்வாறு தம்பதி பூஜை செய்வதால் காசியில் பார்வதி பரமேஸ்வரன் மகிழ்ச்சி அடைவதாக நம்பிக்கை.